ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சித்திரை 13 அன்று மாலை 4:20 மணிக்கு சாயாகிரகங்களான ராகு கேது பெயர்ச்சியாக உள்ளது. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பெயர்ச்சியாக இருக்கு. இந்த பயிற்சி தனுசு ராசிக்கு அமோகத்தை கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசி மேலே எல்லாரும் கண்ணே போடுற ஒரு நேரம். 7ல் குரு வேற வரப்போகுது. 3ல் ஆதாயமான ஸ்தானத்தில் சனி இருக்கு. அதே ஆதாயமான இடத்துல ராகுவும் கூட்டணி வைக்குது. அப்போ ரெட்டிப்பு லாபம். 9ல் கேது வரப்போகுது. அப்போ எல்லா கிரகங்களும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தரக்கூடிய நேரம்தான் தனுசு ராசிக்கு சொல்லியாகணும். அப்போ சிறப்பான ஒரு காலமாக இந்த 18 மாத காலமும் வழங்க போகுது இந்த ராகு கேதுவால். பொதுவாகவே ராகு கேதுன்றது வெறும் தீமைகள் மட்டும் வழங்குற கிரகங்கள் இல்லை, நன்மை தீமைகளும் கலந்தே தான் அது வழங்கும். அப்படி வழங்குற அமைப்பில் உங்களுக்கு இந்த முறை மிகுந்த யோகங்களை வழங்க இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை சனி ராகு மேலே விடுறது உங்களுக்கு பெருத்த நன்மையை உண்டு பண்ணும். ஆதாயஸ்தானத்தில் சனியும் ராகும் இருப்பதனால உங்களுடைய தைரியம் அளவு கடந்து நிற்கும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் தடைகளையும் உடைச்சு தூள் தூளாக்கிறதுக்கு இந்த குருவோட பார்வை மிகவும் உதவும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலை தான் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. 9ல் உள்ள கேது தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி அந்த 9ல் உள்ள கேது கடவுளர்களை வாங்கி தரத்துக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட பணிபுரியறவங்க அவ்வளவு அற்புதமாக ஒத்துழைப்பாங்க. உங்களுக்கு எதிராக பேசினவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக நின்று பேசக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருந்தால் இதெல்லாம் பல மடங்கு நல்ல அளவில் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு திசாபுத்தி மோசமான திசாபுத்தியாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற கிரக சூழல்கள் உங்களுக்கு நன்மையை வழங்குறதுனால உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் நடந்துடாது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மிகுந்த ஆதாயத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் அது. குறிப்பாக கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க மிகுந்த ஆதாயத்தை பார்ப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மிகுந்த ஆதாயத்தை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆலயம் சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவங்களும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவங்களும் மிகுந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். எல்லா துறையில் உள்ளவங்களுமே அற்புதமான லாபத்தை பார்க்க தான் போகிறாங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கரை புரண்டு விடும். ஆனால் ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி ராகுவோட சேர்ந்துருக்கிற காரணத்தினால தேவையில்லாமல் வார்த்தையை விடுறது ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அதே நேரம் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில விட்டு கொடுத்து போகிற தன்மைகளில் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒருபோதும் குறையவே குறையாது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய படிப்புலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. திருமண வயதில் நிற்கிற தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நோய்கள்லாம் விளங்கி தேக ஆரோக்கியம் மிகுந்த பொலிவோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். நாட்பட்ட நோய்கள் இருந்தால் விலகி ஓடிடும். அதனால் புதிய ஆற்றலோட தெம்போட நீங்கள் காணப்படுவீங்க. இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளாக இருந்தால் நீங்கள் படிப்பில் மிகுந்த முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய சாதனைகள் பிறரால் பாராட்டப்படும். அது உங்களை பெற்றவங்களுக்கு மிகுந்த பெருமையை உண்டாக்கும். தாய் தந்தையர் உறவுகள் வழியே சில ஆதாயங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் தோன்றலாம். ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய 18 மாத காலகட்டத்திலையும் உங்களுக்கு நல்ல சிறப்புகள் மென்மேலும் தோன்றணும்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர், திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரர், இவங்களெல்லாம் வழிபட்டால் மிகுந்த யோகங்கள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.